Hello பசங்களா, வெல்கம் டு த செகண்ட் வீடியோ. ஸோ நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு திரும்பி நம்ம வந்து நெக்ஸ்ட் கான்செப்ட் போவோம். ஓகே. ஸோ இப்போ இந்த சம் வந்து அசர்ஷன் ரீசனிங் சம். ஸோ அசர்ஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும், ரீசன் சொல்லிட்டு இருக்கும். அசர்ஷனில் ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கணும், ரீசன் வந்து அது அந்த ஸ்டேட்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணி இல்லை ஒன்றுமே சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஸோ அது வந்து லைக் எது வந்து கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லணும். ஓகே. ஒர்க் டன் பை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் நார்மல் ஃபோர்ஸ் இஸ் ஜீரோ நியூட்டன். ஞாபகம் இருக்கா? போன வீடியோல இதான் நம்ம பார்த்தோம். ஸோ இது கரெக்ட். சாரி. ஓகே. ஸோ நோ ஒர்க் இஸ் டன் இன் மூவிங் த ஆப்ஜெக்ட் ரியலி. இப்போ வந்து லைக் இந்த டோட்டல் ஒர்க் இது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால ஒர்க், இது ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸால பண்ண ஒர்க் எல்லாம் எப்படி ஜீரோவாக இருக்கு? நோ இல்லை. ஸோ இப்போ எஃப் எக்ஸ்டர்னல் வந்து லைக் இந்த பக்கம் போகுது. ஸோ அதெல்லாம் வந்து லைக் இப்போ அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு நமக்கு வந்து இங்கே எஃப்எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் வந்து இருக்கும். ஸோ ஓகே. ஸோ இப்போ வந்து லைக் இது போயிருக்கிறதுனால நமக்கு வந்து ஒர்க் இருக்கு. நோ ஒர்க் இஸ் இந்த இது வந்து ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட். ரீசன் வந்து தப்பு. ஸோ இப்போ லைக் அசர்ஷன் இஸ் ட்ரூ பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ். அதுதான் வந்து கரெக்டான அசர்ஷன் இஸ் ட்ரூ, ரீசன் இஸ் ஃபால்ஸ். ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ இட்ஸ் அ கொஸ்டின் வேற இன்க்ளைன் பிளேன்ல இருந்து இதே லைக் நீங்க ட்ரை பண்ணுங்க ஒரு 1 minute ட்ரை. ஓகே, வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்குறாங்களோ அதுல இருந்து ஒர்க் டன் பை நார்மல் ஃபோர்ஸ் ஆஸ் வெல் அஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபோர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இப்போ இது இன்க்ளைன்டு பிளேன். ஓகே. எல்லாமே டைமென்ஷன் எல்லாமே மார்க் பண்ணிருக்கு. ஸோ இதோட கிராவிட்டி ஆக்ட் பண்றது வந்து கீழே இப்படி ஆக்ட் பண்ணும், எம்ஜி. ஸோ எம்ஜி இப்படி ஆக்ட் ஆச்சுன்னா ஸோ வந்து இந்த பக்கம் தான் இங்கே தான் வந்து கரெக்டாக வந்து நார்மல் ஃபோர்ஸ் இது நம்ம வந்து நம்ம என்ன சாரி இன்க்ளைன்டு பிளேன்ல இருக்கிறதால இது நார்மல் ஃபோர்ஸ் வந்து அந்த பாடிக்கு பெர்பெண்டிகுலர் ஆக்ட் ஆகுது. பட் அதே வந்து இப்போ நம்ம பிளெயின் சர்ஃபேஸ்னா அது அந்த இது பேஸ்லையுமே பாடிக்கு பெர்பெண்டிகுலராக தான் நமக்கு வந்து சாரி பாடிக்கு பர்பெண்டிகுலர். ஐயோ. ஓகே. பாடிக்கு பர்பெண்டிகுலராக தான் ஆக்ட் ஆகுது. ஓகே. ஸோ இப்போ வந்து அப்போலாம் இங்கே மாஸ் இங்கே இருந்துச்சுன்னா பாடி பர்பெண்டிகுலராக தான் நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். எம்ஜி வந்து கரெக்டாக டவுன்வர்ட்ஸில் ஆக்ட் ஆகும். ஓகே. ஸோ எம்ஜி சைன் தீட்டா. தீட்டா. ஓகே. ஸோ இப்போ மேலே வந்து எம்ஜி காஸ் தீட்டா ஆக்ட் ஆகுது, கீழே வந்து எம்ஜி சைன் தீட்டா ஆக்ட் ஆகுது. ஓகே. ஏன்னா எம்ஜி வந்து இங்கே ஆக்ட் ஆகுது. இது வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு டெரிவேஷன் இருக்கு. நீங்கள் நியூட்டன்ஸ் லாவ் ஆஃப் மோஷனில் படிச்சிருக்கீங்க. ஸோ எம்ஜி சைன் தீட்டா கீழே ஆக்ட் ஆச்சுன்னா எம்ஜி காஸ் தீட்டா மேலே ஆக்ட் ஆச்சுன்னா ஓகே. எம்ஜி காஸ் தீட்டா எழுதியிருக்கு. ஓகே. ஃபைன். இப்போ நம்ம இந்த பாடியை அப்படியே நம்ம வந்து லைக் இப்போ இந்த பாடி வந்து இங்க இருந்து சறுக்கி கீழே வரும். இது வந்து எல் டிஸ்டன்ஸ். ஓகே. இது வந்து லைக் இங்க ஃபுல்லாவே இது சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் வந்து எதிர்பார்க்கல, பட் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு எதிர்பார்க்கறேன். ஸோ இப்போ ஏன்னா எல்னு சொல்லிட்டு நம்ம அசியம் பண்றது உங்களுக்கு தெரியாது. ஓகே. ஸோ லைக் இப்போ எம்ஜி காஸ் தீட்டா இருக்கா, எம்ஜி சைன் தீட்டா இருக்கா. இப்போ இது அப்படியே நம்ம வந்து தரையில இருக்கிற மாதிரி வரைவோம். எம்ஜி காஸ் தீட்டா, எம்ஜி சைன் தீட்டா. இது வந்து எல் டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கு தரையில. அப்படியே நம்ம வந்து இப்படி இருக்கிறத நம்ம வந்து இப்படி வச்சு நம்ம பார்க்குறோம். ஓகே. எம்ஜி காஸ் தீட்டா சைன் தீட்டா, எம்ஜி காஸ் தீட்டா மேலே ஆக்ட் ஆகுது. பட் நம்ம டிஸ்டன்ஸ் மூவ் ஆனது வந்து நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆனது வந்து எல் டைரக்ஷன்ல, எல் இந்த டைரக்ஷன்ல எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ எம்ஜி காஸ் தீட்டா மேலே இருக்கு, திரும்பி எல் டைரக்ஷன்ல மூவ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து எப்படி பர்பெண்டிகுலரா இருக்கா. ஸோ எம்ஜி காஸ் தீட்டா இன்டூ எல் இன்டூ காஸ் 90 டிகிரி. ஸோ 90 டிகிரி தான் இருக்கு ஜீரோ. ஸோ ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ ஒர்க் டன் பை நார்மல் ஃபோர்ஸ். பட்
பட் ஒர்க் டன் பை லைக் இது அசியூம் தட் இஸ் ஃபிக்ஷன்லெஸ். இப்போ இல்லைன்னா அது வேற ஒரு தலைவலியா இருக்கும். எம்ஜி காஸ் தீட்டான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அது அது வேற மைனஸ் பண்ணி பண்ணணும். அது ஒரு வேலை. ஓகே, இப்போ வந்து லைக் அசியூம் ஃபிக்ஷன்லெஸ்னால வந்து நெட் ஃபோர்ஸ் வந்து இந்த ஃபோர்ஸ் மட்டும் தான் ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் நம்ம மூவ் ஆயிருக்குன்னா எஃப் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி சைன் தீட்டா இன்டூ எல். ஓகே, இதுல வந்து ஆக்ட் ஆயிருக்கு. work is equal to mg sin theta into l mgl sin theta. ஓகே, அது டைரக்ஷன்ல ஆக்ட் இருக்கிறதுனால வந்து நமக்கு இதுதான் ஒர்க் டன். நெட் நெட் ஒர்க் டன் சொல்றது mg sin theta into l அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்லிட முடியும். ஓகே, ஸோ நம்ம இன்னொரு கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இது கோஆர்டினேட்டாங்க. ஸோ இப்போ என்ன இதுல என்ன ட்விஸ்ட்னா நம்ம வந்து லைக் நம்ம வந்து ஃபோர்ஸை வந்து நம்ம ரிசால்வ் பண்ணோம் இந்த இடத்துல. எம்ஜி சைன் தீட்டா எம்ஜி காஸ் தீட்டான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல நான் ஹிண்ட் தரேன், நம்ம லென்த்தை வந்து ரிசால்வ் பண்ற மாதிரி இருக்கும். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஆறு தீட்டா ஓகே, ஹெல்ப் பண்றேன். இப்போ ஃபைன், நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து லைக் இந்த ரவுண்ட் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல. ஸோ இப்போ இந்த ரவுண்ட் ஆப்ஜெக்ட்ல நம்ம கொஸ்டின் ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இந்த ரவுண்ட் ஆப்ஜெக்ட்ல ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த இதே டைரக்ஷன்ல தான் ஆக்ட் ஆகிட்டே இருக்கு. ஸோ இப்போ எப்படி நீங்க இமேஜின் பண்ணிருப்பீங்கன்னா, ஸோ இப்போ இந்த பக்கம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கா. ஸோ அப்புறம் ஃபோர்ஸோட டைரக்ஷன் வந்து நம்ம கையை வந்து நம்ம கையை வச்சு நம்ம மூவ் பண்ற மாதிரி நீங்க அசியூம் பண்ணிருப்பீங்க. ஸோ ஃபோர்ஸ் வந்து இந்த பக்கம்னு சொல்லிட்டு அது கிடையாது. இப்போ ஃபோர்ஸ் வந்து இந்த பக்கம் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்பதான் லைக் இது நெக்ஸ்ட் நம்ம இந்த பாடி வந்து அங்க ரீச் ஆனதுக்கு அப்புறமும் ஃபோர்ஸ் இப்படி தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த லைக் அந்த கேர்வ்டு நேச்சர்னால அது வந்து மேலே போகுது. ஓகே ஃபைன். இப்போ நம்ம எதை கண்டுபிடிக்கணும்? ஃபைண்ட் த ஒர்க் டன்னா சிவிங் ஃபோர்ஸ் லைக் ஃபோர்ஸ் வந்து கிவன் இந்த பிளாக். ஓகே, இப்போ இந்த பிளாக் வந்து இந்த இடத்துல இருந்து இந்த இடம் போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த இடம் போயிருக்கு. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இதுதானே இதானே ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ். இது இல்லைல்ல. இதுனா நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இது தீட்டா கொடுத்துருக்காங்க, ஆர் கொடுத்துருக்காங்க, ஆர் தீட்டான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். பட் நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் வேணும் கன்ஃபார்ம். இது வந்து ஆறு. ஓகே, இதுவும் ஆறு தான். ஃபைன், நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் வேணும். இதுக்கு என்ன பண்ணணும்? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன டிஸ்டன்ஸ் எடுக்கணும்? ஸோ இப்போ இந்த ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்படி போயிருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்படி போயிருக்கும், நெக்ஸ்ட் இப்படி போயிருக்கு, மேலே போயிருக்கு. ஃபைன், அப்படிதான் நம்ம வந்து பார்க்கணும். லைக் நம்ம இந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்படி போயிருக்குன்னா ஒன்று வந்து லைக் இந்த டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸா இருக்கும், இது ஒய்யா இருக்கும். ஸோ எக்ஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு அது ஒய் டிஸ்டன்ஸ் மேலே போயிருக்கு. இது வந்து லைக் இது கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆயிருந்தாலுமே லைக் நெட்டாக வந்து லைக் லாஸ்ட் மூமெண்ட்ல பார்த்தீங்கன்னா எக்ஸ் எக்ஸ் அந்த பொசிஷன்ல இருந்து எக்ஸ் பொசிஷன் இருக்கு. சரி வந்து ஒய் பொசிஷன் வந்து மேலே போயிருக்கு. ஸோ ஃபோர்ஸ் வந்து இப்படிதான் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு அப்போல இருந்து. ஓகே ஃபைன், இதுதான் வந்து நம்ம கண்டிஷன் வச்சோம். ஓகே, இப்போ ஃபோர்ஸ் வந்து இப்படி ஆக்ட் ஆயிட்டு இருக்கிறதுனால லைக் நம்ம வந்து நம்ம என்ன படிச்சோம்? ஃபோர்ஸ் வந்து நம்ம இப்போ இந்த டைரக்ஷன்ல இருக்கிற மேலே போனதுக்கு வந்து ஒர்க் வந்து ஜீரோவா தான் இருக்கும். ஏன்னா ஃபோர்ஸ் வந்து இப்படி ஆக்ட் ஆகுது, டைரக்ஷன் வந்து மேலே போகுது. ஸோ 90 டிகிரி இருக்கிறதுனால
தீட்டா வந்து ஸோ ஒர்க்கு வந்து மேலே போகிறதுக்கு அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கு 0 மேலே. ஓகே. இப்போ வந்து லைக் இப்போ இந்த ஹரிசாண்டல் மோஷனுக்கு நம்ம வந்து எக்ஸ் வேணும். எக்ஸ்னா நம்ம இங்க இருந்து இங்க வந்து எவ்வளவு போயிருக்குன்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இங்க நம்ம என்ன பண்ணலாம் இங்க வந்து ஒரு லைன் டிரா பண்ணணும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து இந்த எம் இருக்கு. ஸோ இங்க போயிருக்கு. ஸோ அப்படியே இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் டிராவல் பண்ணியிருக்கு. அதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுப்போம். ஓகே. இது வந்து ஃபுல்லா ஆறு. ஸோ இது வந்து ஹைபாட்னிஸ் இது ஆறு. ஸோ இப்போ வந்து நம்ம சைன் தீட்டா யூஸ் பண்ணா எக்ஸ் பை ஆர்னு வரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டான்னு வரும். ஸோ நம்ம வந்து நெட்டா வந்து ஒர்க் வந்து அந்த ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல வந்து பண்ணது இது ஃபோர்ஸ் இன்டூ எக்ஸ் ஆர் சைன் தீட்டா. ஓகே, ஆர் சைன் தீட்டான்னு போட்டுருக்கோம் டேரக்டா. ஓகே, இதுதான் வந்து ஒர்க் இன் இதுதான் வந்து ஒர்க் டன் இது பை திஸ் ஃபோர்ஸ். பிகாஸ் ஏன்னா வந்து லைக் ஃபோர்ஸ் வந்து இப்படி ஆக்ட் ஆகுது. ஆப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் இங்க போயிருக்கும், தென் மேல போயிருக்கு. பட் ஓகே, இது கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி தான் இருக்கு. ஓகே, இப்போ மேல போறதுக்கு வந்து ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் வந்து 0. பட் வந்து லைக் ஹாரிசாண்டல் மோஷனுக்கு வந்து எக்ஸ் டைரக்ஷன்ல போயிருக்கு பிளாக். ஸோ அப்பனா லைக் இது மாஸ் இருக்கு, ஃபோர்ஸ் இருக்கு, தென் இந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆயிருக்கு, தென் லைக் டிஸ்டன்ஸ் எவ்வளவு மூவ் ஆயிருக்குங்கிறத நம்ம வந்து ஆர் டேர்ம்ஸ்ல சொல்லிட்டோம். ஸோ எஃப் இன்டூ ஆர் இன்டூ சைன் தீட்டா என்கிறத வந்து நம்ம ஆன்சரா எடுத்துருவோம் இந்த கொஸ்டின். ஸோ இதுல இருந்து என்ன லேர்ன் பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் இது கொஸ்டின்ல வந்து நம்ம ஃபோர்ஸை ரிசால்வ் பண்ணி எஃப் இன்டூ எக்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணோம். ஸோ இந்த கேஸ்ல வந்து நம்ம ஆரை வந்து நம்ம ரிசால்வ் பண்ணி இது லைக் நம்ம வந்து ஒர்க் எவ்வளோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறோம். ஜேயில வந்து லைக் ஜஸ்ட் இந்த ஆப்ஷன்ஸ்ல வேற ஏதாவது காஸ் தீட்டா சைன் தீட்டா இல்லை வேற ஏதாவது போட்டு கூட கொடுத்துருவோம். லைக் இது வந்து ஒரு ஜேஇ லெவல் கொஸ்டின், இது ஒரு ரிசர்ச் கொஸ்டின். ஸோ நான் கான்செப்ட் கிளியர் பண்றதுக்காக நான் வந்து இந்த கொஸ்டின் வந்து நான் உங்களுக்கு சூஸ் பண்ணி எடுத்துட்டு வந்தேன். ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்ப்போம். இப்போ ஓகே, இது வந்து ஒரு ஜென்ரலான கொஸ்டின், ரொம்ப ரிப்பீட் ஆகக்கூடிய கொஸ்டின். டூ ஃபோர்ஸஸ் F1 F2 act on one body and displace it from 100 to 211 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இந்த பாயிண்ட்ல இருந்து 100 to 211 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஓகே ஃபைன். இந்த டைரக்ஷன்ல வந்து மூவ் ஆயிருக்கு பாடி, அது வித் ஃபோர்ஸ் இவ்வளோ. ஸோ தென் ஃபைண்ட் நெட்ஒர்க். ஸோ நெட்ஒர்க் என்ன நம்ம பார்த்தோம், நெட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் நெட் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். டாட் ப்ராடக்ட் பண்ணுவாங்க. ஃபோர்ஸ் நெட் வெக்டர் இன்டூ டாட் ப்ராடக்ட் தட் டைரக்ஷனல் வெக்டர். ஓகே, இப்போ நம்ம ஃபோர்ஸ் வந்து நம்ம நெட் எடுக்கணும். F1 + F2 பண்ணணும். 2i கேப் ப்ளஸ் 4k கேப் கேப் பண்ணணும் யூனிட் எடுத்தாங்க. ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் 2k கேப். இப்போ சம் பண்ண எவ்வளோ வருது, 2i கேப் ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் 6k கேப். ஓகே, இதுதான் வந்து F1 + F2. ஓகே, இப்போ 2i கேப் ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் 6k அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு F1 + F2ன்னு சொல்லிட்டு வந்துடுது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபோர்ஸ் நெட் வந்து கிடைச்சாச்சு. இப்போ எக்ஸ் வெக்டர் கண்டுபிடிக்கிறதா மேட்டர். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம வந்து லைக் இப்போ நம்ம வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் வந்து கண்டுபிடிக்கிறோம். என்ன நம்பர் சொல்றது, சாரி எங்கேயோ போயிட்டோம். இப்போ இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் 100 211 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பாயிண்ட் கொடுத்துருந்தது. இப்போ நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் கண்டுபிடிக்கிறோம்னா இந்த ஃபைனல் பாயிண்ட் வெர்சஸ் இனிஷியல் பாயிண்ட் வந்து நம்ம பண்ணணும். அதை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ 2i கேப் ப்ளஸ்
ஜே கேப் ஒன்று இருக்கும் ப்ளஸ் கே கேப் ஒன்று இருக்கும் மைனஸ் ஒன் ஐ கேப் ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ அது இருக்கும் ஸோ ஜீரோ ஜே கேப் ப்ளஸ் ஜீரோ கே கேப் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ இதை ரெண்டுத்தையுமே நம்ம வந்து மைனஸ் பண்ணோம்னா ஒன் ஐ கேப் ப்ளஸ் ஒன் ஜே கேப் ப்ளஸ் ஒன் கே கேப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஃபைன். இப்போ இப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கு. ஃபைன். இப்போ லைக் இப்போ ஒன் ஏ கேப் ப்ளஸ் ஒன் ஜே கேப் ப்ளஸ் ஒன் கே கேப்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து லைக் ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம வந்து பண்ணணும். ஃபோர்ஸ் வெக்டர் என்ன கண்டுபிடிச்சோம்? சாரி இங்க 2 I cap plus 3 J cap, 3 J cap plus 6 K cap. Okay. 2 I cap plus 3 J cap plus 6 K cap. Dot product into I cap plus J cap plus K cap. 2 I cap into I cap. 2. Okay. Plus 3 I cap into J cap. 3. 6 I cap into K cap. 6. அவ்வளவுதான். 9 plus 2 11 ஜூல்ஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஐ கேப் இன்ட்டு ஐ கேப் வந்து ஒன்று இந்த ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ணேன் வெக்டர் ப்ராப்பர்ட்டி. ஜே கேப் இன்ட்டு ஜே கேப் ஒன்று கே கேப் இன்ட்டு கே கேப் ஒன்று ஐ கேப் இன்ட்டு ஜே கேப் வந்து ஜீரோ ஜே கேப் இன்ட்டு கே கேப் வந்து ஜீரோ ஜே கேப் இன்ட்டு கே கேப் இன்ட்டு ஜே கேப் வந்து ஜீரோ. ஸோ எக்ஸாக்டாக நான் என்ன இன்னும் இங்கே பண்ணேன். ஸோ டூ ஐ கேப் இருக்கு டூ ஐ கேப்போட மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணேன். இதோட மல்டிப்ளை பண்ணியிருந்தா ஜீரோ இருக்கும் ஐ ஜே வந்துட்டு. இதோட ஐ கே வந்து வச்சு அதோட ஜீரோ ஆயிருக்கும். ஜே ஜே வந்து அதே மாதிரி தான் எக்ஸாக்ட்லி. ஜே ஐன்னு வந்திருக்கும் திரும்பி ஜே கேன்னு போயிருக்கும் திரும்பி அது வந்து ஜீரோ ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணி நம்ம ஆன்சரை எடுத்துட்டு வந்துட்டோம். ஓகே. இப்போ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்ன்னு இருக்கு திரும்பி நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்ன்னு இருக்கு. ஓகே ஃபைன். இப்போ வந்து ஒர்க் டன் பை லைக் இப்போ வந்து இதை நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் பண்ணுவோமோ அதோட சம்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கோம். So next video we'll see about the next theory in conservative force and non-conservative force. Okay. Bye. Next video.